தேனி மாவட்டம் வில்லானிபுரத்தில் சுமார் 200 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அடிப்படை வசதிகளின்றி மக்கள் நாள்தோறும் அல்லல் படுகின்றனர். குறிப்பாக தரமான சாலை அமைக்கப்பட்டிருக்கும் போதிலும் பேருந்து வசதி இல்லாமல் தவிப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். பள்ளி கல்லூரி செல்லும் மாணாக்கர்களாக இருந்தாலும் சரி, சந்தைக்கு செல்லும் பெரியவர்கள் ஆனாலும் சரி, பேருந்துக்காக 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் நிலையே உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். பள்ளிக்கூடத்து பிள்ளைய 2ஆம் கட்டாயத்துக்கு போய் வருது, டைம் வாய்க்காமல் வருது. ரோடு மட்டும் நல்லா போட்டு கொடுக்குறாங்க. இதில் ஒரு பஸ்ஸை விட்டால் கவர்மெண்ட் நல்லா இருக்கு, பிள்ளைகளுக்கு வசதியாக இருக்குது, எங்களுக்கு வசதியாக இருக்கு. மாலை நேரத்தில் பள்ளி கல்லூரி முடித்துவிட்டு பெண் குழந்தைகள் வீடு திரும்பும் போது இருள் சூழ்ந்துவிட்டால் மின்விளக்கு வசதியில்லாத காரணத்தால் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பெரும் அச்சத்துடனேயே செல்வதாக கவலை தெரிவிக்கின்றனர். மின் கம்பங்கள் இருந்தாலும் மின் விளக்குகள் ஒன்று கூட இல்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதேபோல் வைகை அணையை கொண்ட தங்கள் மாவட்டத்தில் குடிக்க கூட தூய்மையான குடிநீர் இன்றி ஆழ்துளை கிணறு மூலம் கிடைக்கப்பெறும் உப்பு தண்ணீரை அருந்தி வருவதாக மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். நாங்களும் 2 மனு கொடுத்து 3 மனு எங்களுக்கு எந்த தண்ணி வசதியுமே கிடையாது. அதனால நீங்க பார்த்து எங்களுக்கு ஏதாவது வசதியை ஏற்படுத்தி கொடுங்க. இப்படி குடிநீரும் இன்றி மின்விளக்கு வசதியும் இன்றி தவிக்கும் தங்களுக்கு விடிவு காலம் என்று பிறக்குமோ என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் வில்லானிபுரம் கிராம மக்கள். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.